ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பராக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஹெவனுக்கும் எர்த்துக்கும் நல்ல ஹோலி யூனிவர்ஸ்னு ஒரு சீக்ரெட்டான யூனிவர்ஸ் இருக்குது. அந்த யூனிவர்ஸில் 5th கான்டினென்ட்டில் அப்போ இருந்த டெவில் எம்பரர் அவரோட எல்லா சீக்ரெட் டெக்னிக்கையும் ஒரு புக்கில் எழுதி வச்சிருப்பாரு. அந்த சீக்ரெட் டெக்னிக்கை அவரோட வம்சாவளியான கடைசி டெவலப்பர் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அப்போ தான் எந்த ஒரு புக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 எம்பரர் அந்த கான்டினென்ட்டை சுற்றி இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டணி போட்டு இந்த புக்கை எடுக்கிறதுக்காண்டி இந்த கடைசி டெவில் எம்பரோட வாலிசை அடிக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. இதை அவனோட செர்வெண்ட் தான் சொல்லியிருந்திருப்பேன். அவனை வழியில் வந்து பார்க்குறேன், எக்கச்சக்கமான பேர் அவனை போட்டு தரக்கான்னு ரெடியாக இருந்திருப்பாங்க. இந்த புக்கை கொடுத்துட்டேன்னா உன்னை உயிரோட ட்ராப் பண்ண உயிர் பூச்சை கூட போனான்னு சொல்ல, இது எங்கள் தாத்தாவோட புக்குடா, இது எங்கள் வம்சாவளி புக்கு. இந்த சீக்ரெட் டெக்னிக்கை கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் ஆட்சி பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? இது எங்களோட புக்குடா, இது எங்களோட வம்சாவளியில் வந்ததுடா அப்படின்னு சொல்லி இந்த டெவலப்பராக அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த சீக்ரெட் புக்கில் தான் எல்லா டிக்கெட்டும் இருக்கும். அது எல்லா டெக்னிக்குமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனை அசால்ட்டாக இவனெல்லாம் சாடிச்சுலாம் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கூட இருக்கவனே உனக்கு துரோகம் பண்ண போகிறான்னு சொல்ல, என் கூட இருக்கவங்க எல்லாமே விசுவாசமான ஏன்னா பேசிகிட்டு இருக்கல. பின்னாடி இந்த செர்வெண்ட்டு, அந்த செர்வெண்ட்டு முதுகிலே குத்தி இவனை சாடிச்சுன்னு இருப்பேன். மாஸ்டர் என்னை மன்னிச்சுங்க, இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, அப்புறம் நான் எப்போ பவர்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் இந்த பண்ணிட்டேன். நீங்கள் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ஆனால் எனக்கு அது போர் அடிச்சு போச்சு. எனக்கு பவர்ஃபுல்லான நீங்கள் இருக்க இடத்துல எனக்கு இருக்குன்னு ஆசையாக இருக்குது, அதனால தான் சொல்ல. அப்படியா, இந்த புக்குக்காண்டி தானடா எல்லாம் சண்டை ஓட்டிங்க, இந்த புக்கு எவனுக்குமே கிடைக்காதா, யார் கையிலுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு இவரும் செத்துருப்பார். பக்கத்தில் வந்து ஆட்களுக்கும் என்ன நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கோம். அந்த புக்கு வந்து யாருக்குமே கஷ்டம்னுக்காரு. இவரோட சோன் இருக்குல்ல, அது கீழே பூமியில் இருக்க ஒருத்தர் மேலே வந்திருக்கோம். அவன் தான் நம்ம ஹீரோ. அவன் ஆல்ரெடி செத்து போய் கிடந்திருப்பேன், ஆனால் திரும்ப உயிரோடு வந்திருப்பான் போலுக்கு. இப்போ தூரத்தில் இவங்களை யாரும் அட்டாக் பண்ண மாதிரி இருந்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஓனாய் கூட்டம் தான் கூட வந்து அம்பிட்டு வச்சு சாடிச்சுருக்கோம். இவன் நான் இங்கேருந்து தப்பிச்சு வந்துருப்பேன். பக்கத்தில் ஒருத்தன் ஹெல்ப் கேட்டுருப்பேன். நம்ம ஹீரோ இருக்காத, ஹீரோ உடம்புக்குள்ள இருக்குது அது டெவில் எம்பரர் தான். அவன் பக்கத்தில் வந்து அவனோட சோல் எல்லாத்தையும் இவர் அப்சர்வ் பண்ணிப்பார். ஏன்னா இந்த செத்து பொண்ணு இல்லை, இவனுக்கு ஆல்ரெடி உடம்புல எங்கேயும் காயம் இருக்கும். அந்த காயங்கள் எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்காண்டி அவனோட சோல் எல்லாத்தையும் இவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார். இவனோட உடம்பு எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. நம்மளோட பவரை இவன் உடம்பு தாங்குமா, இவனோட பவர் மூலியமாக நம்மளோட பவர் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு இவர் செக் பண்ணி பார்ப்பார். எல்லாமே நார்மலாக இருந்திருக்கா. இது போதும், என்னோட யூனிவர்ஸ்க்கே போய் அம்புட்டத்தையும் பழி திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் இவரோட யூனிவர்ஸ்க்கு போகிறக்காண்டி நிறையா ப்ராக்டிஸ் எடுத்துருப்பார். வர்ற வழியில் ஒரு சவுண்டு கேட்டுருந்தாங்க. என்னென்னு வந்து பார்த்தா நிறைய திருட்டு பயிலுங்க ஒரு ஃபேமிலி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க யார் லூசு மாக்கி இருக்காங்க, நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்கிறாமல் இங்கேருந்து கிளம்பிருப்பேன். ஆனால் என்னோட ஹார்ட் இருக்குல்ல, அது துடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் நகரக்கூட வந்துருக்காது, அப்படியே ஹார்ட் வழியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருப்பேன். இது என்னடா வித்தியாசமான வழியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக எதுவுமே புரிஞ்சிருக்காது. இப்போ தான் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணோம், எங்கே நம்ம தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ண எல்லாத்தையும் இவனு நினச்சி பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த உடம்போட ஒரிஜினல் ஓனர் இருக்கல்ல, அவனோட இன்னர் டீமன் தான் இவன் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலாக இந்த ஜுஜுட்சு கைசனில் வரும்ல, நம்ம சூனாவை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம யூஜி தானே, அது மாதிரி தான் இங்கே நம்ம டெவில் எம்பரோட உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹீரோவோட இன்னர் டீமனாக தான் இருக்கும். இவனோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னு பார்ப்போமே சொல்லிட்டு இவனோட ஃப்ளாஷ்பேக் இவனும் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த பயலோட அப்பா சின்ன வயசில் இருந்திருப்பார். இவன் லூ ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். இவனை செர்வெட்டை தான் அங்கே இருக்கவங்க வச்சுருந்துருப்பாங்க. அங்கே இவனை நல்லா பார்த்துக்கிட்ட ஒரே ஆள் ஹீரோயினாக மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த திருட்டு பையன்லாம் ஒரு கும்பலை வந்து அட்டாக் பண்ணி ரேப் பண்ணிருப்பாங்களே, அந்த ஒரு கும்பலை தான் ஹீரோயின் இருந்திருப்பா. அந்த ஹீரோயினை ப்ரொடக்ட் பண்ணுறக்காண்டியே நான் ஸ்ட்ராங்கானு சொல்லி இவனை நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துருந்துருப்பேன். அப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க இடத்துல தான் இவங்களோட ஃபேமிலியை மொத்தமாக அழிச்சிருந்துருப்பாங்க. கடைசியாக இவனை சாடிச்சிருந்துருப்பாங்க. ஹீரோயினை பார்த்து நீங்கள் எந்த ஓடி போயிடு, உன்னை என்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஓ இதுதான் கதையா, அப்போ என்னால் அந்த பொண்ணை காப்பாற்றாமல் இங்கேருந்து போக முடியாதா? என்னடா அது, இந்த பையனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன், நானே ஒரு டெவில் எம்பரரு, எல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வேறு வழி இல்லை, எப்படியோ அந்த பொண்ணை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டுனா இவன் அந்த இடத்துல வந்திருப்பேன். யாரா நீ, நாங்கள் பேசிக்கிட்டு கீழே இருக்கிற குறுக்க வர அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த திருட்டு பயிலும் பேசிக்கிட்டல. ஆக்சுவலாக அந்த திருட்டு பயிலில் தூரத்தில் ஒரு மவுண்டெயின் இருக்கும். அந்த மவுண்டெயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இவங்களும் பவர்ஃபுல்லான ஆட்கள் தான். ஆனால் இவங்க இப்போ எதுக்காக அந்த ஹீரோனை பிடிச்சி கொடுத்துருப்பாங்க, அந்த ஹீரோனை பிடிச்சி கூட்டி கொடுத்தோம்னா இவங்க நிறைய காத்தனமாக்கி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க ஹீரோயின் ஃபேமிலியை மொத்தமாக பிடிச்சி போகிறக்கான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவா ஏமா இப்போதான் நம்ம எதுக்கு சண்டை விட்டுக்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா அப்படின்னு சொல்லல. நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அது ஆல்ரெடி போய் தான் நம்ம ஃபேமிலி ஆள் கொண்டுட்டாங்கன்னு சொல்ல. ஆமாம் இப்போ உங்களையும் கொல்ல போகிறேன், அந்த பயலை கொண்டுடா, எவ்வளோ தெனாவத்தை நம்ம பேசி கீழே கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொண்டு வரக்காண்டி ஒரு மொட்டையை அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த மொட்டையோட 2 ஒட்டமே பிச்சு ஹீரோ அப்பயே போட்டு சொல்லியிருப்பேன். போட்டு சொல்ல மட்டும் இல்லை, ஹீரோயின் அவள் கூட இருந்த ஒரு தங்கச்சி, அவன் 2 பேர்த்தையும் தூக்கிட்டு இவனு இந்த இடத்துல வந்து எஸ்ஆயிருப்பேன். ஒழுங்கு மாதிரி தான் எனக்கு கீழே வரான்னு சொல்லி 2 கத்திட்டு இருந்திருப்பாங்க. இவனுக்கு கீழே வைக்க வச்சுருப்பேன். நீ எதுக்காக தப்பிச்சு வந்தேன், அங்கே என்னோட கமாண்டர் எல்லாமே இருக்காங்க, அவங்களாம் யார் காப்பாற்றுவா, அவையெல்லாம் செத்து போயிட்டு என்ன சொல்ல, உன்னோட உயிரே பெருசு காப்பாற்ற
காப்பாற்றினது. இதில் அவனோட உதவி வேறையா, பேசாமல் கம்முனமான்னு சொல்ல. இதே இந்த பொண்ணுக்கு ஸ்லேவ் தான் இருந்தாலும் என்ன இப்போ செனாட்டா பேசியிருப்பேன். இதை பார்த்து அங்கே இருக்க தங்கச்சி ரொம்ப கானாய் கத்திதுப்பா, முட்டாள் அடிமை என்ன ரொம்ப பேசிக்கிட்டேன்னு சொல்ல. குழந்தைனா குழந்தை மாதிரி பேசுறது விட்டு இவனுக்கு பின்னாடி 8 மிதிச்சுருப்பேன். ஏன்டா குழந்தைய போய் இப்படி அடிக்கிறேன், என்னடா உனக்கு சொல்ல. ஏமா என்னால் உன்னைய மட்டும் தான் காப்பாற்ற முடியும், கூட இருக்கவங்களாம் என்னால் காப்பாற்ற முடியாது. சரி உன்னை காப்பாற்றினா ஆசையாக இருந்தால் நீ ஏன் அவங்களை காப்பாற்றிக்கிட்டு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மவுண்டைன் தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. பேசாமல் அந்த மவுண்டைன் பேஸே சாடிச்சிடலாமான்னு சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கல. இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த மவுண்டைன் பேஸில் இருக்க கிங்கும் நல்லா தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோ சொல்லிட்டேன், நீ சாகுனா சாகு, ஆனால் என்னையும் சேர்த்து உன் கூட சாடிச்சிடாத, உனக்கு என்ன அவனை காப்பாற்றினே நீ அவனை வந்து சாடிச்சிடு, அதுக்கான வழியை மட்டும் தான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு எந்த கிளம்பிருப்பேன். என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, இந்தா என்கிட்ட இருக்க மோதிரம் அதை வச்சுக்கன்னு சொல்லிட்டு இவளோட மேஜிக் மோதிரத்தை வந்து கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோவுக்கு தான் அந்த 9 புக்கோட எல்லா சீக்ரெட்டுக்குன்னு தெரிஞ்சும்ல, இந்த ஞாபகம் இவன் உடம்புல தான் இருந்திருக்கும். இவ்வளோ அந்த சீக்ரெட் இங்கே உன்னை யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய பனி சூழ்ந்த இடமா இருந்திருக்கும்ல, அந்த பனி எல்லாத்தையும் இவனும் நீக்கி இருந்திருப்பேன். இந்த பொண்ணோட மேஜிக் இருக்கால தான் அது எல்லாத்தையும் என்ன இவன் நீக்கி இருந்திருப்பேன். இப்போ தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், நான் ஒரு ட்ராப்பை செட் பண்ணுறேன், உனக்கு தேவைன்னா நீ தான் அவங்கள சாடிங்க, அவன் அந்த இடத்துல கூட்டிகிட்டு மட்டும் தான் வர முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்ம ஹீரோ தென்னாட்டம் வந்துருப்பேன். அவங்ககிட்ட வந்து நம்ம ஹீரோ நல்ல மாதிரி ஆக்டிவ் போட்டுருப்பேன். உங்களுக்கு ஏன்னா அந்த 2 பொண்ணுங்க தானே வேணாம், அந்த 2 பொண்ணுங்க நான் தான் பிடிச்சிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா அந்த 2 பொண்ணுங்களை போய் சாடிச்சுக்கோங்க, அதுக்கான வழியை நான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருந்துட்டு இங்கே வந்து ஒரு ஆக்டிவ் போடுவேன். இவனை கேட்டு நீ எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு நினைக்கிறேன், நீ தானே பயில ஓட்டு நான் கொண்டு சொல்லிட்டு வேணாம் இவனை சாடிக்கிறதுக்கு வேண்டியதான், நான் சொல்கிறத கேட்டேன்னா உனக்கு அந்த பொண்ணு கிடைக்கும், இல்லாட்டி உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் ராஜா உனக்கு என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருப்பேன். நீ எதுக்காக அப்படி பண்ண, உனக்கு என்னடா வேணும்ல, எனக்கு ஒன்று வேணாம், உங்கள் கிங்டத்தில் எனக்கு ஒரு வேலையை மட்டும் போட்டு கொடுத்துருங்க, எனக்கு மாதம் நல்லா காசை கொடுத்துருன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல. சரி இதுதானே வேணாம், நீ தான் எனக்கு வந்து வழி கட்டணும், ஆனால் ஏதாச்சும் என்கிட்ட விளாட்டுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோவே, பெண்வெளியெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல, எதுவும் நடக்காரா வாடா அப்படின்னு சொல்லிட்டுனா போகிறதுக்கான வழி என்கிட்ட இருக்குது, இந்த கயரை மட்டும் விடாமல் கொடுத்துக்க, இந்த கயரை விட்டுட்டு தான் அவ்வளோதான் தொடர்ந்து வருவேன், ஏன்னா பனி சூழ்ந்த இடமா இருக்கும்ல, பார்த்துருந்துக்கப்பான்னு சொல்லிட்டு இவனு இந்த கயரை கொடுத்துருப்பேன். பரவாயில்ல நல்லா புத்திசாலியாக இருக்கேடா, இந்த மாதிரி டெக்னிக்லாம் கற்றுக்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நம்பி இவங்களும் வந்திருப்பாங்க. இப்போ தான் இது வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போக முடியும், இதுக்கப்புறம் நீ யாராவது போகிறேன் உங்களுக்குள்ள என்னால் வர முடியாதுன்னு சொல்ல. என்னடா இது ஏமாத்திரியா சொல்லி இவனு பக்கத்தில் தான் ஹீரோ அந்த இடத்துலேருந்து டக்குன்னு காணாமல் வந்திருப்பேன். இப்போ இவங்க இடத்த சுற்றி நிறைய பனி சூழ்ந்துருக்கும், இவனோட ஆட்கள் எல்லாமே ஒவ்வொருத்தராக காணாமல் வந்திருப்பாங்க. இவனுக்கு சுத்தமாக புள்ள என்னே சாடிக்கு ஸ்கெட்ச் போட்டிங்களான்னு சொல்லி இவனும் பயத்தில் கத்திருந்துருப்பேன். அந்த இடமே பண்ணால் ஃபுல்லாக டார்க்காக ரெட்டாக இருந்திருக்கும். இவன் கூட ஒருத்தர் இருந்திருப்பேன், அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் காணாமல் வந்திருப்பேன். இது எல்லா ட்ராப்பையும் செட் பண்ணுறது நம்ம ஹீரோயினாக தான் இருக்கும், அவளோட பவர் மூலமாக தான் இது எல்லா ட்ராப்பையும் செட் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சி இருமா இந்த கடைசி ட்ராப்பை செட் பண்ணிட்டேன்னா அவனுக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் சீக்கிரம் டெக்னிக் எல்லாமே தெரியுமே, அது மூலயமா கடைசியாக ட்ராப்பை செட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த செட் பண்ண ட்ராப் மூலமா அங்கே இருக்கவங்களோட எல்லா சோலையும் நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணியிருப்பேன். அம்புட்டரும் நான் அந்த இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ தானே அந்த மேஜிக் பவர் எல்லாத்தையும் ஹீரோயின் மூலமாக யூஸ் பண்ண வச்சுருப்பேன். இது எல்லாமே பண்ணதுக்கான காரணமே அவனோட சோலத்தையும் அவனும் அப்சர்வ் பண்ணதுக்காண்டி தான். அவனோட சோலரை அப்சர்வ் பண்ணி அவனோட கல்டிவேஷன் பவர் எல்லாத்தையும் இவன் அப்டேட் பண்ணியிருப்பேன். இவன் அப்டேட் பண்ணி இவனோட யூனிவர்ஸுக்கு போய் பழித்துக்கணும் தான் அவனோட மெயினான லட்சியமாக இருக்கான். ஏன்னா அவனை அம்புட்டேருமே சேர்ந்து சாடிச்சுருப்பாங்க. இவனோட பவரை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன், ஓரளவு முன்னதோட ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி என்னோட யூனிவர்ஸ்க்கே நான் போயிடுறது தொட்டு ஹீரோ கொஞ்சம் நேரம் கழித்து தனியாக வந்துருப்பேன்ல. இப்போ தான் இங்கே இருக்க ஹீரோனை ஏடா போனேன், சரி அடுத்து நம்மளோட பிளான் என்னன்னு இல்லை, அங்கே கமாண்டர் மாதிரி ஒரு தந்துருப்பில்ல, அவன் நம்ம ஹீரோ மாஸ்டர் பார்த்துருப்பேன். பார்த்தா மாஸ்டர் நீங்கள் தான் எதுவுமே செர்வெண்ட்டை ஏற்றுக்கு வந்து விட்டு நம்ம ஹீரோட்டை இவனு செர்வெண்ட்டாக இருக்காண்டி கேட்குங்க. நம்ம ஹீரோ பார்க்குறேன், அட ஏன்ப்பா நீ வேறு, நானே இந்த பொண்ணுக்கு செர்வெண்ட்டாக சொல்ல, அப்படியே அதை நீங்கள் சொல்லவே இல்லை, இந்த போய் உங்கள் செர்வெண்ட்டாக சொல்ல, ஆமாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா. இவங்க எல்லாமே அடுத்து பக்கத்துக்கு எங்களுக்கு தான் போகிறாங்க. அந்த பக்கத்துக்கு எங்களுக்கு தான் இந்த ஹீரோயினோட தெரிஞ்ச சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருப்பேன். அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறதா இவங்க இருப்பாங்க. அப்படியே ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட் மாதிரி இருந்திருக்கும். இவங்க அப்பா இருக்கையில் போட்டுருப்பாரு, அதுவும் அந்த பக்கத்து கிங்கத்தோட ராஜாவில் தான் போட்டுருப்பாரு. அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசுறதுக்கான தான் அந்த ஹீரோயின் பக்கத்து கிங்கத்துக்கு போகிறதுக்கு சொல்லியிருப்பா. சரி பக்கத்து கிங்க போகலாம், பக்கத்து கிங்கம் பவர்ஃபுல்லான நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்லல. அந்த பக்கத்து கை ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. அவை ஓரளவு பவர்ஃபுல்லான ஃபேமிலி தான். இந்த மவுண்டைன் பேஸ் இருக்காங்களே, இந்த மவுண்டைன் பேஸில் பக்கத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கா. அவங்களோட ஆட்கள்லாம் செத்தாங்களே, அந்த விஷயம் அங்கே இருக்க மாஸ்டர் தெரிஞ்சிருக்கா. அந்த மாஸ்டர் வயசானதாக இருந்திருக்க மாட்டார். ஆக்சுவலாக அந்த மாஸ்டர் ஒரிஜினலாக கிங் இருக்கல, அவனை வந்து அங்கே இருக்க போட்டு தள்ளிப்பானா இல்லை விச கொடுத்தாருல, அவர் படுத்த படுக்கையில் இருந்திருப்பார். அவன் தான் இந்த ராஜாவோட இடத்துலேருந்து இங்கே இருக்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். இவனும் பக்கத்துக்கு வந்து வந்திருப்பாங்கல்ல, அதான் தூரத்தில் ஒரு சேல் பேக்கி நடந்துக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த சேலை நம்ம ஹீரோ வந்து பார்க்குறேன், ஒரு ஸ்பெஷலான கிறிஸ்டல் ஸ்டோனை தான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஒருத்தனா அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் ஃபேக்குன்னு இங்கே இருந்த ஒரு பொண்ணு சொல்லியிருந்திருப்பா. என்னமா சொல்லியிருக்கா, ஃபேக்லேருந்து இல்லை, நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ண மாதிரி பக்கம் வந்துருப்பேன். டே அது ஃபேக் தான், எனக்கெல்லாம் தூரத்தை வந்து பார்த்தா தெரிஞ்சில்ல, நீ யார் உனக்கு இதை பற்றி என்னடா தெரிஞ்சல, அப்படியா நான் வேணால் டெஸ்ட் பண்ணி காட்டான்னு சொல்லிட்டு இவனும் ஒரு சோடியம் பவுடர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை அந்த தண்ணிக்குள்ளே போட்டோன்னா அவ்வளோதான் அது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க.
இருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாமே அந்த ட்ரேடர் இருக்கல அவளை போட்டு சாத்தின்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு யாரான்னு பார்த்துக்கிட்டீங்களா, அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்கிறா. அது ஃபேக்குன்னு எனக்கு தெரிஞ்சு, ஆனால் எப்படி சொல்கிறதான்னு தெரியல. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டுருப்பா. நம்ம ஹீரோ இந்த ட்ரேடர் இருக்கல அவன்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறக்கானே வந்திருப்பேன். எங்கள் வியாபாரத்தை கிட்டத்தட்ட என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறக்கானே வந்துருக்கேன் இல்லை. அட உன்ட்ட இருக்க கிறிஸ்டஸ் ஒன்று இருக்குல்ல, அது என்கிட்ட கொடுப்பா, எனக்கு தேவைப்படுது, உனக்கு நான் $10 தரேன்னு சொல்ல. அது ஃபேக்கு, இருந்தாலும் எதுக்கு நீ வாங்கன்னு நினைக்கிறேன்? அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்கிறக்காண்டி தானே நீ வாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதோட விலை வந்து அதிகம். இதோட விலை வந்து எவ்வளோ தெரியுமா? நீ என் வியாபாரத்தை கிட்டத்தட்ட உன்ட்ட இருக்க எல்லா காசுமே என்கிட்ட கொடுன்னு சொல்லல. என்கிட்ட அவ்வளோ காசாக இல்லையே அப்படின்னு சொல்ல. அப்போ நான் உன்னை சாரிச்சு எடுத்துக்கிறதா தொட்டு இங்கே நிறைய வேறு வச்சு நம்ம ஹீரோயை சாரிக்க ட்ரை பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ எனக்கு சண்டை வரதுக்குலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களோட சோல் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பேன். அவையில் அந்த இடத்துல செத்து போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இதுக்கான இந்த கிறிஸ்டல் ஸ்டோனை வாங்கணும்னு நினச்சா, இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் தான் 1000 வருஷங்களாக இருந்த ஒரு பிளட் லைனோட பிளட் இருக்குது. அந்த பிளட்டு இவனோட உடம்புல ஃபியூஷன் பண்ணுறக்கான தான் இவனு இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வாங்கியிருப்பேன். இது உண்மையாக போயான்னு செக் பண்ணக்கான தான் இவனு வாங்கியிருப்பேன். பார்த்தா அது உண்மையாக தான் இருந்திருக்கும். இவனோட பவரை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இவனு கல்டிவேட் பண்ணுறக்காண்டி இவனோட பிளட்டையும் என்ன இந்த ஒரு கிறிஸ்டல் ஸ்டோனில் ஊற்றிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் ஸ்டோனும் ஆக்டிவேட் ஆகிருக்கா. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கா. இந்த பவரை நான் தொட்டேன்னா செத்து போயிடுவேன் போல இருக்கே. திரும்பலாம் என்னால் சாக முடியாது. நம்ம கீழே யோசித்து பார்த்துக்கிட்டே இவனோட பழைய ஃப்ளாஷ்பேக் வந்திருக்கா. அதில் இவனோட சர்வன் தானே அவனை சாடிச்சிருப்பேன். அங்கே இருக்க எல்லாருமே என்னை சாடிக்கன்னு தான் நினச்சாங்க. எதுக்காக எல்லாருமே என்னை சாடின்னு நினைத்தாங்க? நான் திரும்ப வந்து நான் யாருன்ற காட்டுறேன். அவன் எல்லாத்தையும் இந்த வாட்டி நான் சாடிக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பவரை அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பேன். இவங்களும் இந்த பக்கத்து கிணத்துல ஹீரோயினுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் இருக்க மாட்டா. எங்கேம்மா ஹீரோயின் சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டுருப்பேன் அவனோட தங்கச்சிட்ட. ஆக்சுவலாக ஹீரோயின் இந்த கிங்டத்தில் இவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருப்பேன். அவனை பார்க்குறதுக்கு இருந்தால் அவன் ஒரு பொண்ணு கூட நல்லா சந்தோஷமாக இருந்துருப்பேன். ஏன்டா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்கடா, நம்மளா சைல்டுஹுட் ஃப்ரெண்டான்னு சொல்ல. ஏமா இதை பற்றிலாம் என்கிட்ட பேசாத. ஆக்சுவலாக உங்களோட கிங்டம் வந்து இப்போ ஃபால் ஆயிடுச்சு. உங்கள் கிண்டத்தில் இப்போ யாருமே ஆட்சி நடந்திருக்குல்ல. ஒன் டைம் பவர் இல்லை, உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லல. டேய் நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நம்மளா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு, என்னடா எல்லாத்தையும் மறந்துட்டியாடான்னு சொல்லல. நீ யாருன்னே எனக்கு தெரியாமல் போமா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல பேசிக்கல. பக்கத்தில் இருந்தாலும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இவ்வளோ பலான்னு அடிச்சிருந்துருப்பா. அவன் என்னோட ஆள், அவனே இப்போ என்ன உஷார் பண்ணலாம் ட்ரை பண்ணியான்னு இல்லை. ஏமா எனக்கு ஒன்றே மட்டும் தான் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி சீப்பான பொண்ணுங்கள்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி அம்மா ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அந்த பொண்ணு தப்பாக இருந்திருப்பா. இவன் முன்னாடியே பின்னா அவளை அசிங்கப்படுத்தி இருந்திருப்பேன். இதை தூரத்தில் நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். அவன் 2 பேர் மூஞ்சிலே சேர்த்து பலான்னு அடிச்சுருப்பேன். எதுக்காக அந்த பொண்ணுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு இல்லை. இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் மனசு வந்து ஒரு மாய்க்க வலிக்க வேண்டியது. இது எல்லாத்துக்கும் கண்ணா அந்த இன்னர் டீமன் அவங்கள வேலையாக தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணோட கண்ணை தொடச்சிட்டு மாமா போகலான்னு சொல்லலை. ஏன்டா கை ஃபேமிலி மேலே கை வச்சுட்டு இங்கேருந்து நீ கிளம்பி விளான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணு சைக்கோமாக்கி பேசிக்கிட்டு இருப்பா. பொண்ணுங்க மாதிரியே தான் மண்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க, எல்லாத்தையும் அவ்வளோதான் சொல்ல. என்னம்மா பேசிக்கிருக்கேன், நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்ல. அங்கே இருந்தாலும் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அவனும் நீ மட்டும் ஒழுங்காக மண்டி விடாமல் போனேன்னு வச்சுக்கா, அவ்வளோதான் எங்கள் அப்பாட்ட சொல்லி உங்கள் எல்லா தலையும் வெட்டிடுவேன். இங்கேருந்து யாரும் உயிரோட போக முடியாது இல்லை. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்து சமகான இருப்பேன். நானே ஒரு பிளானில் ஃப்ளோவாக போகலான்னு இருக்கேன். என் பிளானை கெடுக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு 2 பேரையும் அடித்து நாக் டவுன் பண்ணி இங்கே தாண்டா என் முன்னாடி மண்ணி போடணும்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த கை ஃபேமிலியோட ஃபாதர் இருக்கல, அவரே வந்துருப்பாரு. இந்த ராஜா வந்து நீ தான் எதிர்த்து பேசிட்டியா, என் பையன் மேலே கை வச்சிருக்க, இந்த இடத்துட்டு நீ உயிரோட போயிடுவேன்னு சொல்ல. அப்படியா ஒன்னே நான் அடுத்த சாடியை தானே போகிறேன்னு தொட்டு இவரே அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வந்திருப்பேன். என் மேலே கை வைக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிப்பார். இதோட இந்த எபிசோட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ப்ரொவைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சீன் அப்படி டேக் கேர். பை கைஸ்.